ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 28, வசனங்கள் 1-10 வரை. ஓய்வு நாட்களுக்கு பின் வாரத்தின் முதல் நாள் விடியற் காலையில் மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் கல்லறையை பார்க்க சென்றார்கள். திடீரென பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆண்டவரின் தூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தார். அவருடைய தோற்றம் மின்னல் போன்றும் அவருடைய ஆடை உறைபனி வெண்மை போன்றும் இருந்தது. அவரை கண்ட அச்சத்தால் காவல் வீரர் நடுக்கமுற்று செத்தவர் போலாயினர். அப்பொழுது வானதூதர் அப்பெண்களை பார்த்து, நீங்கள் அஞ்சாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என எனக்கு தெரியும். அவர் அங்கே இல்லை. அவர் மேற்கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நீங்கள் விரைந்து சென்று இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடருக்கு கூறுங்கள். உங்களுக்கு முன்பாக அவர் கல்லேயாவுக்கு போய்க் கொண்டிருக்கிறார். அங்கே நீங்கள் அவரை காண்பீர்கள். இப்பொழுதே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்றார். அவர்களும் கல்லறையை விட்டு விரைவாய் புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெரும் மகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள். அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் உயிர்ப்பு பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து உயிர்த்து விட்டார். அவர் மண்ணிலே முடங்கி விடவில்லை. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். சொல் தவறா நம் இயேசு. ஆம் அன்பிற்குரியவர்களே, இயேசு சொன்னபடியே உயிர்த்து விட்டார். சாவினை வென்று விட்டார். இது ஒரு சாதாரண திருநாள் அல்ல அன்பிற்குரியவர்களே, மாறாக நம்பிக்கையின் திருநாள், புதிய தொடக்கத்தின் திருநாள். இயேசுவின் வாழ்க்கையை முடித்து விட்டோம் என்று மமதையோடு வாழ்ந்தவர்கள் அவர்களின் கண்களில் விரலை விட்டு ஆட்டியது போன்ற ஒரு பெருவிழாதான் இது. அப்பேற்பட்ட ஒரு விழாவைத்தான் நாம் இன்று கொண்டாடுகிறோம். கிறிஸ்தவர்களின் வரலாற்றில் முதலாக கொண்டாடப்பட்ட விழா என்றால் அது இதுதான், உயிர்ப்பு பெருவிழாதான். எல்லா பெருவிழாக்களுக்கும் திருவிழாக்களுக்கும் அடிப்படையாக இருந்தது. தொடக்க காலத்தில் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடி கொண்டு வந்தார்கள். பிறகு பாஸ்கா காலத்தில் வருடம் ஒருமுறையாக சிறப்பாக கொண்டாடத் தொடங்கினார்கள். கிபி 325 ஆண்டு நிசேயா திருச்சங்கம் நிசான் மாதத்தின் 14ஆம் தேதிக்கு பின்வரும் ஞாயிற்றுக்கிழமையை உயிர்ப்பு பெருவிழாவாக கொண்டாட நிர்ணயித்தது. அன்றிலிருந்து இன்று வரையிலும் நாம் இந்த உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, நைஜீரியா நாட்டிலே இன்றும் கூட சில இஸ்லாமிய மத தீவிரவாதிகளால் பல கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள், கொடுமைப்படுத்தப்படுகின்றார்கள், கொல்லப்படுகின்றார்கள். கொத்து கொத்தாய் அவர்களை கொல்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அவர்கள் சோர்ந்து போகாமல் உயிர்த்த இயேசுவில் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருப்பதால் தங்களுக்கு வருகின்ற அத்தனை துன்பங்களையும் தாங்கி அவர்கள் சான்று பகிர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பதை, வேத சாட்சியாக மரித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய நாட்டில் கூட 2008ஆம் ஆண்டில் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி 25, 28 நாட்களிலே இந்திய வரலாற்றில், இந்திய கிறிஸ்தவ வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நாள் என்று கூட கூறலாம். அப்படி என்ன நடந்தது? நம்மில் பலர் மறந்து போயிருக்கலாம், ஒரு சில பேரை தவிர. ஆம், காந்தமால் என்ற இடம் ஞாபகத்திற்கு வருகிறதா? இந்த காந்தமால் என்ற இடத்தில் தான் ஒரியா மாநிலத்திலே காந்தமால் என்பது ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் பல கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். ஒரு இந்து முனிவர்
அவரை யாரோ ஒருவர் கொண்டார்கள், ஆனால் கிறிஸ்தவர்கள் தான் கொண்டு விட்டார்கள் என்று சொல்லி எல்லா கிறிஸ்தவர்களையும் அந்த மத வெறியர்கள் கடுமையாக விரட்டி விரட்டி தாக்கி வீடுகளை எரித்து பல பேரை கொன்றொழித்தார்கள். அன்பிற்குரியவர்களே, 350 ஆலயங்கள் உடைக்கப்பட்டன, 6000 வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டன, 56,000 பேர் தங்கள் வீடுகளை இழந்து விரட்டப்பட்டனர். காடுகளுக்குள் மலைகளுக்குள் ஓடி ஒளிந்தார்கள். பல்வேறு துன்பங்கள் அவர்கள் தாங்கினார்கள். சொல்லொன்ன துயரங்களை அவர்கள் அனுபவித்தார்கள். தங்களுடைய கணவர்கள், பிள்ளைகளை, மனைவிகளை அவர்கள் இழந்தார்கள். எவ்வளவையும் இழந்து வெட்டி கொல்லப்பட்டதை கண்ணால் கண்டார்கள். பெண் பிள்ளைகள் மானப்படுத்தப்பட்டார்கள், வன்புணர்வுக்கு உள்ளானார்கள். எவ்வளவும் இருந்தாலும் அவர்கள் தங்கள் விசுவாசத்தை விட்டுவிடாமல் காட்டிற்குள் ஓடி ஒளிந்தார்கள். ஓடி ஒளிவது பயந்து அல்ல, இந்த இறைவனுக்கு சான்று பகர வேண்டும் என்பதற்காகத்தான். உயிர்த்த இயேசுவுக்கு நாங்கள் சான்று பகர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் ஓடி ஒளிந்து இன்றும் பல்வேறு பகுதிகளில் அவர்கள் சென்று உயிர்த்த கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அன்பிற்குரியவர்களே, அவர்கள் இந்த அளவுக்கு உறுதியான கிறிஸ்தவர்களாக வாழ வைத்தது என்ன? அந்த கிறிஸ்துவின் உயிர்ப்புத்தான். அன்று கிறிஸ்து உயிர்க்கவில்லை என்று சொன்னால் இந்த மக்களுக்கு எவ்வளவு தைரியம், எவ்வளவு நம்பிக்கை வந்திருக்காது என்பதுதான் உண்மை. ஆக கிறிஸ்துவின் மீது ஆழமான அன்பும் நம்பிக்கையும் அவர்கள் வைத்திருந்தார்கள். பவுலடியார் தன் துன்ப வேளையில் உயிர்த்த இயேசுவின் அனுபவத்தை பெற்றதால் தன் வாழ்க்கையில் வந்த அனைத்து துன்பங்களையும் தாங்கிக் கொண்டதைப் போல இந்த காந்தமால் மக்களும் அத்தனை துன்பங்களையும் தங்கள் வாழ்க்கையில் தாங்கிக் கொண்டார்கள். கிறிஸ்துவுக்காக உயிரை இழக்கவும் முன்வந்தார்கள் என்பதுதான் உண்மை. அன்பிற்குரியவர்களே, ரோமேயர்கள் திருமுகத்திலே பவுலடியார் கூறுவார், இயேசுவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்கக்கூடியது எது? துன்பமா, துயரமா, நெருக்கடியா, வேத கலாபனையா, சாவா, இடரா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? எதுவுமே நம்மை பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எதுவும் பிரிக்க முடியாது என்ற ஒரு வலுவான செய்தியை பவுலடியார் நம் முன் வைப்பதை பார்க்கலாம். பவுலடியார் கூறுகின்ற செய்தி இதுதான். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில் அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். அதாவது கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதுதான் இந்த உயிர்ப்பு ஞாயிறு நமக்கு கொடுக்கின்ற செய்தி. இந்த நம்பிக்கைதான் அன்று காந்தமால் மக்களை நம்பிக்கையோடு வாழ வைத்தது. அந்த நம்பிக்கை தீயை அணைய விடாமல் பாதுகாத்தது இந்த செய்திதான். அன்பிற்குரியவர்களே, ஆக கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்தவர்களையும் அழிக்க நினைத்தார்கள். ஆனால் அது இன்று காட்டு தீ போல பரவிக்கொண்டுதான் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஒரு செய்தி சொல்லட்டுமா என்று நம்முடைய தென்பகுதியானது தேவ அழைத்தலின் விளை நிலமாக இருந்தது என்று குறுகி கொண்டிருக்கிறது. ஆனால் வடபகுதியிலே ஒரியா, பீகார், ஜார்க்கண்ட் போன்ற பகுதிகளிலே இன்று தேவ அழைத்தல் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த துன்புறுத்தல் கூட அந்த விசுவாசத்தில் வளரவும் இன்னும் அதிகமான பிள்ளைகள் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்து வாழ முன் வருவதற்கும் ஒரு அடிப்படை காரணமாக இருந்திருக்கலாம். அன்பிற்குரியவர்களே, ஆக உயிர்ப்பு என்பது இதுதான். வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களும் துயரங்களும் நம்மை முடக்கி போட்டு விடாமல் அவைகளை துணிவோடு எதிர்கொண்டு இலக்கை நோக்கி பயணிப்பது, கிறிஸ்துவை நோக்கி பயணிப்பது. அன்பிற்குரியவர்களே, நமது சென்னை கடற்கரையில் பார்க்கலாம், பெரும் தலைவர்களுடைய சமாதிகள் இருப்பதை நாம் அறிவோம். ஒவ்வொரு நகரங்களிலும் உண்டு. அதே போல கிண்டி போற வழியிலும் பல நினைவு இல்லங்கள் இருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த கல்லறைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன? நம் மத்தியில் வாழ்ந்த தலைவர்கள் இங்கே அடக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்திதான். அவர்களை பற்றிய வாசகங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கலாம், அவர்கள் சொன்ன பொன்மொழிகள் எழுதப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு கல்லறையில் மட்டும் இவர் இங்கே இல்லை என்று எழுதியிருக்கும். ஆம், அதுதான் நம் இயேசுவின் கல்லறை. பல பேர் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் ஹோலி லேண்ட் புனித பயணம் சென்றிருக்கலாம். இயேசுவின் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை, கல்லறையை நீங்கள் பார்த்திருக்கலாம். அங்கே அவர் இல்லை. இயேசு அடக்கம் செய்யப்பட்ட உயிர்த்தெழுந்த வெறுமையாயிருக்கின்ற கல்லறையைத்தான் நாம் பார்த்துவிட்டு வருவோம். அன்பிற்குரியவர்களே, இயேசு நினைத்திருப்பார், இந்த கல்லறை எனக்கு 3 நாள் மட்டும்தான்,
அதன் பிறகு நீயே எடுத்துக்கொள் என்று அரிமத்தியா ஓர் சூசையிடம் சொல்லி இருக்கலாம் முன்கூட்டியே. ஆனால் அந்த கல்லறையானது 2000 ஆண்டுகளாக அவருக்கு சொந்தமான கல்லறையாக ஏராளமான மக்கள் அந்த இடத்தில் உயிர்த்த இயேசுவுக்கு சான்று பகருகின்ற அந்த கல்லறையாக மாறிவிட்டது என்பதற்குரியவர்களே. ஆக கிறிஸ்துவின் உயிர்ப்பில் உள்ள சிறப்பு அம்சங்கள் என்ன என்று நாம் உயிர்ப்பு விழாவை கொண்டாடுகிறோம் அல்லவா? அந்த இயேசுவின் உயிர்ப்பில் உள்ள சிறப்பு அம்சங்கள் என்ன? ஒன்று, கிறிஸ்தவர்களின் அடிப்படை நம்பிக்கைக்கு காரணமே கிறிஸ்துவின் உயிர்ப்பு தான், மறந்துவிட வேண்டாம். இயேசு உயிர்க்கவில்லை என்றால் அவரும் இந்த உலகத்தில் தோன்றி மறைந்த பல தலைவர்களைப் போல மாறியிருப்பார். அவர் உயிர்த்ததால் ஒரு தலைவராக மட்டுமில்லை, அவர் கடவுள் என்பதை நிரூபித்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். அதைத்தான் பவுலடியார் கூறுகிறார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே, கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையும் பொருளற்றதாக மாறிவிடும் என்று கூறுகின்றார். மேலும் அவர் கூறுகின்றார், கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றது, நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்பவர் ஆவீர்கள் என்று கூறுகின்றார். காரணம், அவர் இயேசுவோடு வாழ்ந்ததில்லை, இயேசுவை பார்த்ததில்லை, ஆனால் உயிர்த்த இயேசுவால் தொடப்பட்டவர் பவுலடியார். எனவேதான் அவரால் இவ்வளவு துணிவோடு உறுதியாக சொல்ல முடிந்தது. இரண்டாவது, இயேசு உயிர்த்ததால் அவரை பின்பற்றி நமக்கும் உயிர்ப்பு உண்டு என்ற உறுதியை கொடுக்கிறது இந்த உயிர் பண்பிற்குரியவர்கள். அவர் கூறுகின்றார், நானே உயிர்ப்பும் வாழ்வும், என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்று கூறுகின்றார். அப்படியானால் இயேசுவின் மீது, அதாவது உயிர்த்த இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்பவருக்கு உயிர்ப்பு உண்டு என்ற உறுதியை கொடுக்கின்றது. மூன்றாவதாக, இயேசுவின் உயிர்ப்பு விழாவானது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பதை பார்க்கலாம். காந்தமாள் மக்களைப் போல என்று வாழுகின்ற கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் பல துன்பங்களும் இடையூறுகளும் வந்தாலும், எவ்வளவு வழிபாட்டு இடையூறுகள் வந்தாலும் பல மக்களுக்கு அதையும் கடந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் இந்த உயிர்த்த இயேசுதான். நான்காவது, இயேசுவின் உயிர்ப்பானது நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கிறது. இயேசு உயிர்க்கவில்லை என்றால் கிறிஸ்தவ மதம் என்ற ஒன்று தோன்றி இருக்காது அன்பிற்குரியவர்களே. நாம் கலந்து கொள்ளுகின்ற இந்த திருப்பலி, நற்கருணை ஆராதனை போன்றவைகள் தோன்றி இருக்காது என்பதும் உண்மை. இப்ப கேட்க வேண்டிய கேள்வி, கிறிஸ்து உயிர்த்தாரா இல்லையா? பல பேருக்கு கேள்விகள் வரலாம். இந்த கேள்வி அன்று மட்டுமல்ல, இன்றும் கூட பல மக்கள் மனங்களில் எழுந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இயேசுவும் நம்மை போல ஒரு சாதாரண மனிதராக இந்த உலகத்திலே பிறந்தார். அப்புறம் இது எப்படி சாத்தியம்? மற்ற தலைவர்களைப் போல அவரும் இறந்தார், அடக்கம் செய்யப்பட்டார், மண்ணோடு மண்ணாய் மக்கி போயிருப்பார் தானே, எப்படி அவர் மட்டும் உயிர்த்தார் என்ற கேள்விகள் எழுந்து கொண்டிருப்பதை நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். இது நம்முடைய காலத்தில் மட்டுமல்ல, பவுலுடைய காலத்தில் கூட அது எழுப்பப்பட்டதாம். எனவேதான் பவுலுடையார் கூறுகின்றார், இறந்த இயேசு உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று அறிவிக்கப்பட்டிருக்க உங்களுள் சிலர் இறந்தோர் உயிர் தெழுவதில்லை என்று சொல்வதேன் என்ற ஒரு கேள்வியை பவுலுடையார் எழுப்புகிறார். அன்பிற்குரியவர்களே, அப்படியானால் நீங்கள் நம்புவது என்ன? கிறிஸ்து உயிர்த்து விட்டார் என்றா, அல்லது காலம் காலமாக சொல்லுகின்றார்கள் அதனால் நாங்கள் நம்புகிறோம் என்றா? அந்த நம்பிக்கை வேண்டாம். கிறிஸ்து உயிர்த்து விட்டார் என்று ஆணித்தரமாக நாம் நம்பி வாழ வேண்டும். அப்படியானால் இந்த நம்பிக்கைக்கு அடிப்படையாக இருப்பது என்ன? இயேசு உயிர்த்தாரா, அதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்ற கேள்வியை நாம் கேட்டு பார்த்தோம் என்று சொன்னால், தோமையாரை போல தொட்டு பார்த்தால் தான் நம்புகிற மக்களாக நீங்கள் இருப்பதாக இருந்தால், இதோ உங்களுக்கான சான்றுகளாக ஒரு சிலவற்றை உங்கள் முன்னால் வைக்கின்றேன். முதலாவது, இயேசுவே தான் இறந்த 3ஆம் நாளில் உயிர் தெழுவேன் என்று கூறியிருக்கின்றார். மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கின்றார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆனால் அவர் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று தன் சீடர்களிடம் கூறியதை நாம் கேட்டிருக்கலாம் அன்பிற்குரியவர்களே. இரண்டாவது, உயிர்த்த நாள் என்று இயேசுவின் கல்லறையில் காவல் காத்தவர்கள் அதற்கு சான்று பகருகின்றார்கள். தங்களை அனுப்பிய தலைவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், இயேசு உயிர்த்து விட்டார் என்று சான்று பகிர்ந்தார்கள். ஆனால் அந்த யூத தலைவர்கள் தான் அவர்கள் வாயை அடைத்து பணத்தை கொடுத்து அவருடைய சீடர்கள் வந்து திருடி கொண்டு போனார்கள் என்று சொல்ல சொன்னார்களே ஒழிய
அதை அவர்கள் மறுக்கவில்லை என்பதுதான் உண்மை. அன்பிற்குரியவர்களே, அந்த காவலர்களும் தங்கள் உயிருக்கு பயந்து கொண்டு அவ்வாறு ஒரு பொய் செய்தி சொல்லிவிட்டு போனார்கள். மூன்றாவதாக, மகதா மரியாளும் மற்றவர் மரியாளும் சாட்சியாக அதிகாலை வேளையில் அந்த கல்லறைக்கு சென்றிருக்க கல்லறையின் கல் திறக்கப்பட்டு அங்கே கல்லறை வெறுமையாக இருப்பதை பார்த்து அவர்கள் சான்று பகர்வதை நாம் பார்க்கிறோம். நான்காவதாக, இயேசுவின் சீடர்களின் மனநிலை மாறி இருக்கிறது. இயேசு உயிர்த்ததை மகதலா மரியா மூலம் தெரிவிக்கப்பட்டு பேதுருவும் யோவானும் கல்லறைக்கு ஓடிப்போய் பார்க்கிறார்கள். அங்கே இல்லை, அது அழகாக சுருட்டி வைக்கப்பட்டது, உடம்பு அங்கே இல்லை, இயேசு உயிர்த்து விட்டார் என்று சொன்னதை அவர்கள் நம்பத் தொடங்குகின்றார்கள். அடுத்து பார்க்கலாம், பெந்தெகோஸ்தே பெருவிழாவிலே ஆவியானவர் பொழியப்பட்டவுடன் அந்த சீடர்களின் வாழ்க்கை முறையும் மாறுகிறது. உயிர்த்த இயேசுவை அவர்களும் அனுபவிக்கின்றார்கள். அதன் பிறகு அவர்கள் வாழ்க்கையிலும் பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். அவர்கள் அந்த உயிர்த்த இயேசுவுக்கு கிறிஸ்து உயிர்த்து விட்டார், நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லக்கூடிய விதமாக அவர்கள் செயல்பாடுகள் மாறுவதை பார்க்கலாம். திருத்துதர் பணிகளை பார்க்கிறோம். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார், இதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று இயேசுவின் சீடர்கள் வெளிப்படையாகவே அறிவிப்பதை பார்க்கிறோம். ஐந்தாவதாக, கோழைகளாக இருந்த சீடர்கள் துணி உள்ளவர்களாக, பயமற்றவர்களாக அந்த கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு சான்று பகருவதை பார்க்கலாம். ஆறாவதாக, யூத தலைவர்களோ ரோமிய அதிகாரிகளோ அவர் உயிர்க்கவில்லை, இறந்துதான் போனார், ஏதோ அவருடைய உடல் வைக்கப்பட்ட இடம், ஏதோ அவருடைய உடல் என்று காட்டவில்லை. அவர் உயிர்க்கவில்லை என்று சொன்னால் அடக்கம் செய்த இடத்தில் உடம்பு இருக்க வேண்டியதுதானே, உடல் இல்லை என்பதற்குரியவர்களே. இதுவும் அவர் உயிர்த்து விட்டார் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஏழாவதாக, இயேசுவின் அப்போஸ்தலர் ஒவ்வொருவரும் இயேசு உயிர்க்கவில்லை என்றால் அவருக்காக பாடுகள் பெற்றிருப்பார்களா, உயிரை கொடுத்திருப்பார்களா? அந்த இறந்த உயிர்த்த இயேசுவின் அனுபவம் ஒவ்வொரு சீடர்களையும் இயேசுவை போல வாழ பணித்தது. கிறிஸ்துவுக்காக உயிர் கொடுக்க அவர்கள் முன் வந்தார்கள். இது அவர்கள் உயிர்ப்பிற்கு இயேசு உயிர்த்தார் என்பதற்கு அடையாளம் என்பதற்குரியவர்களே. எட்டாவதாக, கிறிஸ்தவர்கள் என்றாலே அலர்ஜியாக இருந்த சவுலுக்கு பல கிறிஸ்தவர்களை வெட்டி வாளால் கொன்று போட்டவர் உயிர்த்த இயேசு பவுலை தொட்டதும் அந்த உயிர்த்த இயேசுவின் அனுபவம் அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக மாற்றுகிறது. கொலையாளி நற்செய்தியின் தூதுவராக மாறுகிறார். கிறிஸ்துவுக்காக பல துன்பங்களை அவர் மேற்கொள்வதை நாம் பார்க்கிறோம். அதிகம் படித்தவர், மறைநூல்களை எல்லாம் படித்தவர். உயிர்த்த இயேசுவின் அந்த அனுபவம் பவுலை வேறு மனிதராக மாற்றிவிட்டது. ஆம் அன்பிற்குரியவர்களே, இவைகள் தான் இன்று வாழுகின்ற நமக்கு அதே நம்பிக்கையை கொடுக்கின்றது. நம் இறைவன் உயிர்த்து விட்டார். நம் இறைவன் இறப்பின் கடவுள் அல்ல, அவர் உயிர்ப்பின் கடவுள். அவர் இங்கே கல்லறையில் இல்லை, உயிருடன் எழுப்பப்பட்டார். நாம் அனைவரும் அவருடைய உயிர்ப்புக்கு சான்று பகர்கின்றவர்களாக வாழ வேண்டும் என்ற செய்தியை கொடுப்பதை நாம் பார்க்கலாம். ஆம் அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்து உயிர்த்து விட்டார். துஞ்சினோரின் முதற்கனியாக உயர்த்து விட்டார். அவர் இறக்கவில்லை. இந்த அனுபவத்தை நாம் பெற வேண்டும். நம்மோடு வாழுகின்ற மக்கள் மத்தியில் இந்த செய்தியை நாம் கொடுக்க வேண்டும். வெறும் வாயளவில் மட்டுமல்ல, வெறும் விவிலியத்தின் அடிப்படையில் மட்டுமல்ல. அந்த உயிர்த்த இயேசுவின் அனுபவத்தை பவுல் பெற்றதற்கு பிறகு தன் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டதைப் போல நாமும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வோம். உயிர்த்த இயேசுவுக்கு சாட்சி பகர்ந்து வாழ்வோம். பிற மக்களுக்கு முன்னால் சாட்சிகளாக திகழ்வோம். அப்பேற்பட்ட வரத்தை இறைவன் நமக்கு தர உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். மீண்டுமாய் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்கள். May God bless you.